ரவி ஒரு கனவு கொண்டிருந்தா தனது சொந்த வியாபாரத்தை தொடங்க வேண்டும். ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் முயற்சித்த போது தோல்வியடைந்தான். அவன் நண்பர்கள் அவனை நகைக்கினாங்க. அவன் குடும்பம் அவனை ஒரு நிலையான வேலை பெற சொன்னார்கள். அவன் தன்னை போதுமானவன் அல்ல என்று நம்ப தொடங்கினான். ஒரு நாள் அவன் கைவிட போறான். அவன் நினைச்சான், நான் வெற்றி பெறுவதற்கு பொருத்தமானவன் அல்லவா. ஆனா அப்போது அவன் தாத்தா ஒருமுறை சொன்னதை நினைச்சா, வெற்றி என்பது ஒருபோதும் தோல்வியடையாதது பற்றியது அல்ல, அது ஒருபோதும் கைவிடாதது பற்றியது. ஆகவே ரவி மறுபடியும் முயன்றான். அவன் கடினமாக படிச்சா, தனது தவறுகளை பழகினான் மற்றும் மேம்படுத்தினான். மக்கள் இன்னும் அவனை சந்தேகிச்சார்கள். ஆனா அவன் தொடர்ந்து முயன்றான். மாதங்கள் ஆண்டுகளாக மாறின மற்றும் ஒரு நாள் அவன் கடின உழைப்பு பலித்தது. அவன் வியாபாரம் இறுதியா முன்னேறியது. அவனை சந்தேகித்த அதே மக்கள் இப்போது அவனை பாராட்டினார்கள். உண்மையில் வெற்றி என்பது கைவிடும் மக்களுக்கு வராது, அது ஒருபோதும் கைவிடாதவர்களுக்கு வருகிறது. உங்களை நம்புங்கள், தொடர்ந்து முயலுங்க, உங்க நேரம் வரும்.